ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம யூனா அண்ட் த ஹாண்டட் ஹாஸ்பிரிங்கில் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மறுநாள் காலையில் யூனா எந்திரிச்சு பார்த்தா ஹீரோவை காணோம். அதனால அவன் ஹோட்டலில் முறை தேடி பார்க்குறா. அப்படி தேடி பார்க்கும்போது நகாயை மீட் பண்ணி, கொக்கராசி நீங்கள் பார்த்தீங்களா, அவரை நான் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், அவரை காணோம். ஒருவேளை அவர் என் தொல்லை தாங்க முடியாம தான் வீட்டை விட்டு போயிட்டாரோ. அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு அவருக்கு ஹை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் செரிமனி நடக்குது, அதனால தான் அவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு அப்படின்னு நகாய் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ ஸ்கூலில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் இதான் என்னோட ஸ்கூலா? என்னோட ஸ்கூல் லைஃப்பை நினச்சி பார்க்கும்போதே நான் கடந்து வந்த கஷ்டமான பாதெல்லாம் எனக்கு ஏன் வருது. எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போது அனாட்டமி மாடல் என்ன ப்ரொசஸ் பண்ணது. அப்புறம் நான் மிடில் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்பிரிட் மீடியமாக ஆகிறதுக்காக கடுமையாக ட்ரைனிங் எடுத்தது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் என்னுடைய நார்மல் ஸ்கூல் லைஃப் ஃபாலோங்கிற ட்ரீம் கடைசி வரைக்கும் அது கனவாகவே போயிடுச்சு. ஆனால் இப்போ என்னால் ஈவல் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என் கையாலேயே பஞ்ச் பண்ண முடியும். இப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது. இனிமே எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தெரியும் பார்த்தா யூனா வந்து நிற்கிறா. இதுதான் நீங்கள் போக போகிற ஸ்கூலா? ஏய் யூனா, நீங்க என்ன பண்ணுற? நகாய் தான் இங்கே தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வந்தேன். இப்போ ஒரு பொண்ணு யூனாவை கிராஸ் பண்ணி போகிறா. அப்போ ஹீரோக்கு ஏன் வருது, யூனாவை ஹீரோவால் மட்டும் தான் பார்க்க முடியும், சாதாரண மனுஷங்களால பார்க்க முடியாது அப்படிங்கிறது. இப்போ ஹீரோ கிளாஸ் ரூம்ல இருக்கான். அப்பா ஒருத்தன், ஏய் நான் கியூட்டோ சட்டோசி, உன் பேர் என்ன? நான் ஃபுயூசோரா கொகராஷி, நைஸ் டு மீட் யூ. நமக்கெல்லாம் பெரிய லக் அடிச்சிருக்கு தெரியுமா, ஏன்னா மியாசாக்கி இந்த கிளாஸ்ல தான் இருக்கா. ஆமா, யார் அது? ஏய், அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த நிக்கிறா பேர் அந்த பொண்ணு, அவ தான் அது. இப்போ ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறான். இப்போ இவனா என்னன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி அந்த பொண்ணோட ஸ்கேட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாம தூக்கிடுறா. இதை பார்த்து ஹீரோ எப்படியா தடுக்க போறான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ மாட்டிக்கிறான். எல்லாரும் ஹீரோ தான் அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால அந்த மியோசின்ற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிடுறா. இது போக கிளாஸ்ல இருக்கிற பசங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, டே அந்த பையன் அந்த பொண்ணோட ஸ்கேட்டை தூக்கிட்டான்டா. டே என்னடா சொல்ற? ஆமாண்டா, அந்த பையன் தான்டா, அவன் தான்டா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கைட்டோ ஹீரோ கிட்ட, ஹீரோசி டே இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டியடா அப்படின்னு சொல்ல, ஹீரோ நான் இல்லை அப்படின்றான். இவனா வந்துக்கிட்டு, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க கொகராசி, நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் அவளோட ட்ரெஸ்ஸை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். எனக்கு யூனிஃபார்ம் போடணும் ஆசையா இருந்துச்சு, அதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். உன்னால எப்படி யூனிஃபார்ம் போட முடியும்? அதுவா, இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் என்னோட ஸ்பிரிச்சுவல் பாடியில ஒரு பார்ட் தான். எனக்கு வேற ட்ரெஸ் ஏதாச்சும் வேணும்னா என் மைண்ட்ல நான் அதை பத்தி நினைச்சா போதும், எனக்கு அந்த ட்ரெஸ் வந்துடும். இல்லைங்க, நான் அதுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ நீங்க போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு ரிச்சுவல் பாடியில ஒரு பார்ட்டா? அப்போ நீங்க ட்ரெஸ் போடாம இருக்கிறதுக்கு சமமா அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்போ இவ்வளோ நாள் நான் ட்ரெஸ் போடாம இருந்திருக்கேன். இப்போ யூனா இந்த மாதிரி நினைச்சதால அவளோட ட்ரெஸ் அவளை விட்டு மறைஞ்சிருச்சு. இதை ஹீரோ பார்த்துட்டு, யூனா கண்ட்ரோலரு எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாத அப்படின்னு சொன்னா. ஆனால் யூனா வெக்கப்பட்டதுல அவங்களோட பவர் யூஸ் பண்ணி கிளாஸ் ரூம் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பி யூனா கண்ட்ரோலுக்கு வந்தவொடனே எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. யாருக்குமே ஒன்றும் புரியல, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கிளாஸ் ரூம் டீச்சர் உள்ளே வராரு. ஹலோ பசங்களா, குட் மார்னிங். டே யாரா இந்த மாதிரி பண்ணா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் உற்சாகமாக இருக்கீங்கன்னு தெரியுது, அதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் ரூம்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, சரியா? டிசிப்ளின் முக்கியம். சரி, அட்டண்டன்ஸ் வருஷப்படி எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. இப்போ எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும், நான் எங்கே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது, அதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. என்னோட இந்த ஸ்கூல்லையும் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு கிடைக்க போகிறது இல்லை, இருந்தாலும் நான் இதுக்கு நான் தான் பொறுப்பு ஏற்றுக்கிறணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எந்திரிச்சு, என்னோட பேரு ஈஸ்வரா குகராஷி, நான் இப்போ தான் அந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்பிரிட் மீடியம், அதனால என்னால் பேய்களை பார்க்க முடியும், அவங்கள என்னால் அழிக்க முடியும். இப்போ நடந்த அந்த விஷயமும் ஒரு ஸ்பிரிட்டால தான் நடந்துச்சு, அதுக்கு என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. இப்படி ஹீரோ சொன்னோன்னே அங்கே இருக்கிற கிளாஸ் இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது ஸ்பிரிட்ஸா? யாரா அவன் கோமாளி? டேய் தம்பி, நல்லா கதை சொல்றடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த மியாசாக்கின்ற பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மியாசாக்கி ஹீரோவை மீட் பண்ணி தனியா பேசணும்னு சொல்லிட்டு வெளியில கூப்பிட்டு வரா. நான் காலையில் அந்த மாதிரி பண்ணதுக்கு நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ மன்னிப்பு கேட்க, நான் அதை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு கூப்பிடல அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவளோட ப்ராப்ளம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவன் வீட்டில் ஏதோ ஒரு ஸ்பிரிட் அவளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க தான் அந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றணும்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் டிஃப்ரெண்டாக அவங்களுக்காக அதை நான் பண்ணுறேன், என் கிளாஸ்மேட்டுக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சமாளிச்சுக்கிறான். சரி வாங்க அவங்க வீட்டுக்கு போகலாம். என்னது வீட்டுக்கா? ஆமாம், அப்போ தானே ஸ்பிரிட்ஸை பார்க்க முடியும். ஹீரோ மியோசாக்கியோட வீட்டில் இருக்கான். ஹீரோ வீடை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவுக்கு அந்த பொம்மைலாம் கிடைக்குது. இந்த பொம்மைக்குள்ள தான் ஸ்பிரிட்ஸை போச்சுன்னு சொன்னீங்களா? ஆமாம். அப்புறம் சரி, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பொம்மைகளெல்லாம் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு பஞ்ச் பண்ணிடுறா. மியோசாக்கி உங்களுக்கு பஞ்ச் அருமையாக இருந்துச்சு. இப்போ யூனாவும் ஹீரோவும் அந்த பொம்மைகளை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொம்மையில் இப்போ ஸ்பிரிட்ஸ் இல்லைன்னா யாரோ இதுக்குள்ள ஏதோ ஆர்டிஃபேக்ட் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால யூனா இந்த பொம்மையில் என்ன இருக்குன்னு உன்னால பார்க்க முடியுமான்னு கேட்குறா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே டவுட்டு, இவன் நிஜமாலே ஸ்பிரிட்டை ஊட்டிடுவானா இல்லை சும்மா
நம்மக்கிட்ட ஏமாற்றி நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு. இப்போ யூனா அந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொம்மை திடீர்னு நம்ம யூனாவை பயமுறுத்துறது. அதை பார்த்தது யூனா பயந்துடுறா. அவளோட பவரும் வெளியில வந்தானா ஹீரோ மட்டும் மேலே பறந்து அந்த பொண்ணு மேலேயே விழுந்துறான். ஆகா, பெரிய ஆப்பா வச்சுட்டும் போல இருக்கே. இந்த ஹீரோ வெளியில அனுப்பி விட்டுட்டு, எனக்கு அப்பவே தெரியும் நீ ஏமாத்துக்காரன் அப்படின்ட்டு, உன்னை முதல்ல இங்கே கூட்டு வந்திருக்கவே கூடாது. யூனாவை எவ்வளோ சொல்லி பார்க்குறா, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டு. ஓகே யூனா, நம்ம காத்திருந்து பார்ப்போம். ஹீரோ அங்கேருந்து போகிறத யாரோ வெளியிலேருந்து பார்க்குறாங்க. நைட் ஆயிடுச்சு. மியாசாக்கி குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டு, நம்ம கொஞ்சம் ஹாஸாக பேசிட்டோமா அவனை அப்படின்னு ஹீரோவை பற்றி யோசிக்க, எப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொம்மைகளுக்குள்ள திரும்பி ஸ்பிரிட் வந்து மியாசாக்கியோட ட்ரெஸ் அட்டாக் பண்ணுதுங்க. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. மியாசாக்கி கத்த ஹீரோ வந்து காப்பாத்துறான். சுகராசி நீங்களா? நம்ம இதோட சண்டை போறனால மட்டும் எதுவும் நடக்க போறது இல்லை. நம்ம நிதானமா இப்ப குற்றவாளியை பிடிக்க வேண்டிய நேரம். இப்போ ஹீரோ அவருடைய பவரை அந்த பொம்மை மேல யூஸ் பண்ண, யார் அந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்கள நோக்கி ஒரு த்ரெட் மாதிரி போகுது. யூனா அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ மியாசாக்கியை தூக்கிட்டு அந்த த்ரெட்டை ஃபாலோ பண்ணி எனிமி இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. பொண்ணா நீ தான் அந்த பொம்மைகளை வச்சு இந்த பொண்ணை பயமுறுத்தினதா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்தனும் தெரியும் சொல்லிட்டு என்னை எதுக்கு வந்ததே பெரிய தப்பான விஷயம். இப்போ அவன் ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி பெரிய ஒரு ஜெயின் சமன் பண்றான். அவங்கள தாக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பீஸ்டும் தாக்க வருது. பீஸ்டுக்கு எதிராக ஹீரோ ஓடி போய் ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. இதுல அந்த மான்ஸ்டர் திரும்பி இலையாவே மாறிடுது. இப்பவே நீ சரணடிக்கிறியா இல்லை என் பவரை கட்டட்டா அப்படின்னு ஹீரோ கையில மேஜிக் ஸ்பெல்லை வர வைக்க, இதை பார்த்துட்டு அந்த எனிமி பயந்துட்டு என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு சொல்றான். பார்த்தா அது எனிமி கிடையாது, ஒரு சின்ன பாப்பா. அந்த பாப்பா அழுதுகிட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் சொல்லிட்டு அதோட பேரை சொல்லுது. நான் ஷிகராக்கி, நான் பக்கெட்டாமிக்கி வில்லேஜ்ல இருந்து வரேன். எங்களுக்கு 10 வயசு ஆனவொன்னே எங்க கிராமத்துல இருந்து எங்களை அனுப்பிடுவாங்க. நாங்களாம் என் கிராமத்துல இருந்து வெளியே வந்துட்டு மனுஷங்களை மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா என்னால ஒழுங்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல. அது மட்டும் இல்லாம நான் தங்குறதுக்கு எனக்கு இடம் இல்லை. அதனால தான் நான் இந்த டெம்பிள்ல இருக்கேன். நான் இந்த மாதிரி இருக்கிறது என் கிளானுக்கு தான் அவமானம். அப்பதான் நான் மியாசாக்கியை பார்த்தேன். என்னோட இலையை அவங்களோட பொம்மைக்குள்ள வச்சுட்டு வருவேன். அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் மேலா என்கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட ஒன்று இருக்கு. அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். என்னது அது? ஜஸ்ட்டு தான் ப்ராப்ளம். என்னால் அதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சுன்னா என்னால் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அப்போ தான் நான் அவங்கள பார்த்தேன். நீங்கள் வந்தால் என்னை கண்டுபிடிச்சிருங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மியாசாக்கி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோவும் யூனாவும் அந்த பொண்ணை அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ மறுநாள் காலையில் ஹீரோ எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். கூட யூனாவும் வந்துகிட்டு இருக்கா. அப்படியே அவங்க பேசிட்டு போகும்போது மியாசாக்கியை மீட் பண்ணுறாங்க. அவன் என்னன்னா நேற்று நடந்த விஷயத்துக்கு ரொம்பவுமே நன்றி சொல்லிட்டு உங்களுக்காக உனக்கு கொடுக்க வச்சிருக்கேன்னு சொல்கிறா. அதுக்கு முன்னாடி அந்த பாப்பாவுக்கு என்னாச்சு? அவளை பற்றி கவலைப்படாதீங்க, அவள் எங்கள் ஹோட்டலில் ஜாலியாக இருப்பா அப்படின்னு ஹீரோ சொன்னானே. சரி, நான் உங்களுக்காக கொடுக்க வந்த பரிசு உங்களுக்கு தரேன், இந்தாங்க குக்கி எடுத்துக்கோங்க. குக்கி நான் சொன்னீங்க? என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் கடனாலேயே தான் வருது. நான் எவ்வளோ தான் சேமிச்சாலும் என் வாழ்க்கையில் ஒரு ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிடல தெரியுமா? இதுவே ஒரு பெஸ்ட் பரிசு மியாசாக்கி. யோனா கிட்டேயும் சொல்லுங்க நான் அவளுக்கு ஹாய் சொன்னேன் அப்படின்ட்டு. சரி நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு மியாசாக்கி கிளம்பிடுறா. இவனா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஏன்னு கேட்டால் நான் வந்தால் அவங்களுக்கு திரும்பியும் ப்ராப்ளமாக தான் இருப்பேன், அதனால் நான் வீட்டுக்கே போகிறேன்னு கிளம்புறான். நேற்று நடந்தது நேற்றோட முடிஞ்சு போச்சு, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் மட்டும் நேற்று வராட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டும் இந்த மாதிரி குக்கிங் கிடச்சிருக்காது, அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். ஈவனாகவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே குக்கி சாப்பிட்டு கிளாஸ் ரூம் போய்கிட்டு இருக்காங்க. இதோட அந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.